பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் அப்பா நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 81 81 அதிகாரம் 16வது வசனங்க. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார்ன்னு இருக்குதுங்க. இந்த மாதத்துலேருந்து கர்த்தர் நம்மளை எப்படி போஷிக்க போகிறாரா, உச்சிதமான பொருட்களால் நம்மளை போஷிக்க போகிறாராங்க. உச்சிதமான ஹையஸ்ட்டுங்க, மோஸ்ட் ஹையஸ்ட்டதே உச்சிதமானதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு. இந்த மாதத்தில் நம்ம அனுபவிக்க போகிற உணவுனாலும் சரிங்க, நம்மளுடைய வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கை முறையானாலும் சரிங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்கிட்டேருந்து நம்ம வாங்குகிற வார்த்தைகளானாலும் சரிங்க, எல்லாமே நல்ல ஹையஸ்டாக உயர்ந்த ரகமானவைகளை நம்ம அனுபவிக்க போகிறோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோடு பேசுகிற ஒவ்வொருத்தரும் பயங்கர லவ்வபுளாக தாங்க பேசுவாங்க. யாரும் நம்மகிட்ட சிடுன்னு ஒஸ்ட்டாக பேச மாட்டாங்க. அந்த அன்பின் வார்த்தைகள்லாம் எப்படி தெரியுங்களா, அதெல்லாம் உச்சிதமானதை குறிக்குங்க. அந்த உச்சிதத்தை தேவன் கொடுத்து நம்ம ஆத்மாவை இந்த மாதம் போஷிக்க போகிறாங்க. நம்ம சரீரத்தையும் நம்மளோட வாழ்க்கை முறையும் எல்லாமே ஒரு ஹையஸ்ட்டாக மாறப்போகுது, ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டாக இருக்க போகுதுங்க. அதுதான் ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவத்தில் முதல் வசனங்க. இன்னொரு உச்சிதத்தை ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுக்க போகிறதா சொல்கிறாருங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்ரா 1:6 பார்த்தீங்கன்னா, உச்சிதமான பொருட்களை கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதாவதுங்க, உச்சிதமான அந்த ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் பொருட்கள், அதாவது சில சமயம் நம்மளுடைய இறுதியம் சோர்ந்து போயிருக்கும், அப்படிதானங்க. யாராவது நல்ல வார்த்தை நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி கொண்டு இருப்போம். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் கடவுள் நம்மோட எப்படி பேசுவாராம், நம்மளை நேசிக்கிற ஒரு உயர் ரக வார்த்தைகளை கொடுத்து நம்மளை மோட்டிவேட் பண்ணி நம்மளை அப்படியே திடப்படுத்தி நம்ம இது எதில் விழுந்து கிடக்கிறோமோ அதுலேருந்து தூக்கி எடுப்பாராங்க. அப்படி ஒரு வார்த்தைகள், அப்படி ஒரு கனப்படுத்துகிற, நம்மளை மதிப்பு கொடுக்குற, நம்மளை நேசிக்கிற வார்த்தைகள் இந்த மாதம் வரப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. அதுதான் அவர் சொல்கிறது. அப்படி அந்த வார்த்தைகள் வரும்போது என்னுடைய கைகளெல்லாம் திடப்படுத்தப்படுமாங்க. வார்த்தைகள் மட்டும் இல்லைங்க, சில நேரம் நம்மகிட்ட ஒரு வேலை நம்மகிட்ட ஒரு போதுமான அளவுக்கு ஃபைனான்ஸில் இல்லாமல் இருக்கலாம், ஏதோ இல்லை, நம்மகிட்ட பற்றாக்குறை இல்லாமல் போய் கொண்டிருக்கலாம். அந்த பற்றாக்குறையை கூட கர்த்தர் உச்சிதமான பொருட்களை கொடுத்து உச்சிதமான காரியங்களை நமக்கு செய்து நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துறத பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு உச்சிதத்தையும் ஆண்டவர் இந்த மாதத்துலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த போகிறாராங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 54:12 பார்த்தீங்கன்னா, உன் மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்கினேன்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதாவதுங்க, உச்சிதமான கற்கள்னா அப்படி ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டுன்னு நான் சொன்னேன், அப்படி தானேங்க. அது என்ன, இது மதில்கள்னால் நம்முடைய பாதுகாப்பை தாங்க குறிக்குது. இந்த மாதத்துலேருந்து இந்த வசனம் உங்களுடைய காதுகளில் கேட்குற இந்த நாள்லேருந்து இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களோட வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு பாதுகாப்பை நீங்கள் உணர போகிறீங்களாங்க. ஆமாங்க, அந்த பாதுகாப்பு எப்படியா, மற்றவளை மாதிரி இல்லைங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கோம், அப்படி தானேங்க. விஐபிக்கெல்லாம் எத்தனை பாதுகாப்பு பிரிவுகள்லாம் கூட இருந்து பிளாக் கேட் மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பாதுகாப்புக்காக. ஆனால் நமக்கு இருக்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, உச்சிதமான பாதுகாப்பு, ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டு பாதுகாப்பு. அது எங்கேருந்து கொடுக்கப்படுகிறது? பரலோகத்துலேருந்து கொடுக்கப்படுகிறது. இந்த பூமியில் இருக்க மக்கள் மாதிரி இல்லைங்க, அவங்க ஏஞ்சல்ஸ் நம்மோடு கூட இருந்து விசேஷித்த பாதுகாப்பு தருவாங்க. நம்மளோட சரீரத்தில் எந்த நோயும் வராதபடி அவங்க பாதுகாப்பாங்க. நம்மளை எதிரிகள் தாக்காதபடி நம்மளை பாதுகாத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லைங்க, மற்றோட வார்த்தைகள் நம்மளை நோக பண்ணாதபடி அவர்கள் பேசும்போது வார்த்தையை ஏஞ்சல்ஸ்லாம் அடைச்சிருவாங்க. அப்படி ஒரு உச்சிதமான ஒரு பாதுகாப்பை இந்த மாதத்துலேருந்து நம்ம உணரலாங்க. போக்கிலும் வரத்தில் அவர் ஒரு உச்சிதமான ஒரு பாதுகாப்பை தருவார். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதம் மிக விசேஷித்த மாதமாக இருக்கிறதுனால தான் ஆண்டவர் இந்த காரியத்தை நம்மளோடு பேசுகிறார். எனக்கு இந்த வேர்டு தெளிவாக கேட்டுச்சுங்க. உச்சிதம், ஹையர் ஸ்டாண்டர்டு ஆன ஒரு காரியத்தை அந்த மாதத்துலேருந்து அப்பாவை நோக்கி பார்க்குற ஒவ்வொருத்தோட வாழ்க்கையும் செய்வேன்னு சொல்கிறது தாங்க. எனவே இந்த வசனத்தை நீங்கள் நம்புவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐசப்பா கொடுத்த 3 வசனங்கள் உச்சிதங்கிற வார்த்தையை குறித்து நான் பேசியிருக்கேன், அப்படி தான் நாங்கள் இன்னும் நிறையா காரியங்கள் இருக்குது. ஆனால் ஷார்ட்டாக ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை இதுதாங்க. எனவே இதை நீங்கள் ரிசீவ் பண்ணி ஒரு நாளாக அறிக்கை செய்யுங்க. எதில் லோயஸ்ட்டாக இருக்கீங்க, எதில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதை அனலைஸ் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஃபைனான்ஸில் கஷ்டப்படுறீங்களா, அப்போ இந்த மாதத்துலேருந்து எஸ்ப்பா ஒரு உச்சிதமான ஒரு ஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அது நிமித்தம் உங்களோட பற்றாக்குறை கடன்கள் எல்லாம் நீங்க போகுது அப்படின்னு விசுவாசிங்க. இதோடு கூட ஒருவேளை சரீர ரீதியாக வியாதியில் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா, அப்போ நீங்கள் இந்த வசனங்களை விசுவாசித்து எஸ்ப்பா எனக்கு இதெல்லாம் செய்வார்னு நீங்கள் நம்பும்போது
உங்களுக்கு என்ன நடக்குன்னா, உங்களுக்கு ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட ஹையஸ்ட் ஒரு ஆரோக்கியம், உயர் ரகமான ஒரு ஆரோக்கியம் உங்க சரீரத்தில் வர்றதை நீங்கள் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, வெறும் இதில் மாத்திரம் உங்கள் உறவுகள் ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல சமாதானம், அதாவது ஒரு ஹையஸ்ட் பீஸை ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் கட்டளை இடுவாருங்க. எனவே இதை நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசனா என்னன்னா, அந்த வசனங்களை திரும்ப திரும்ப அறிக்கை செய்யுங்க. ஏசப்பா அந்த வசனங்கள் எல்லாம் சிலுவையின் மூலமாக உங்களுக்கு கொடுத்துருக்காருங்க. இது உங்களுக்குரிய வசனம். நீங்கள் சிலுவையின் மூலமாக அவரோட பிள்ளையாக மாறி இருக்கீங்க, அவரோட வாரிசு நீங்கள். எனவே இந்த வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் நீங்கள் தாங்க தகுதியானவங்க. எனவே இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நீங்கள் பிலீவ் பண்ணி டெய்லி அறிக்கை செய்யும்போது இது உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறத பாருங்களேன், நிச்சயமாக நடக்குங்க. இதை கேட்குற உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒருவேளை பேபி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த வசனத்தை சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உச்சிதமான விதத்தில் நிறைய பிள்ளைகளை உங்களுக்கு கொடுக்கறத பாருங்க. சரிங்க, அந்த வார்த்தைகளுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கலாமாங்க. அன்புள்ள இயேசப்பா, அந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். நல்ல வாக்குத்த வசனத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஆண்டவரே உச்சிதமான ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்ப போகிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஃபைனான்ஸில், சரீர ரீதியாக, உறவுகளில், இன்னும் ஆண்டவரே பிள்ளைகளுக்குரிய ஞானத்தில், எல்லாவற்றிலும் ஒரு உச்சிதமான ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டு நன்மைகளை ஆண்டவரை இதை கேட்குற ஒவ்வொருவருக்கும் நீ கொடுப்பீராக சுவாமி. எஸ்பெஷலி ஆண்டவரை முழங்கால் வழியினால் ஆண்டவரை பாதிக்கப்பட்ட சிலர் இதை பார்த்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும். நான் ரிலீஸ் பண்ணி விடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், சுகத்தை நான் ரிலீஸ் பண்ணி விடுகிறேன். தகப்பனே, ஒரு மான் கால்கள் அவங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லுகிறேன். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். பெரியம்மானவர்களே, இந்த ப்ரோக்ராமை தொடர்ந்து பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.